30 நாள்ல உங்க உடம்ப துரும்பா குறைக்க நாங்க ரெடி. நீங்க ரெடியா? எந்த படம் தெரியுங்களா? எஞ்சி இடி பழகி. இந்த படத்தோட விமர்சனத்தோட தான் வந்திருக்கேன். படத்துல இயக்குனர் பிரகாஷ் அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களம் மிக அருமையானது. குண்டா இருக்கவங்க இந்த சமூகத்துல எந்த மாதிரி கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், அதே மாதிரி பெண்கள்லாம் எப்படி ஒரு கல்யாணம் ஆகிறது கூட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே எவ்வளோ குண்டா இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த குண்டா இருக்கவங்களை யூஸ் பண்ணி இந்த போலி ஃபிட்னஸ் சென்டர் அப்படின்னு துபாக்கூர் பயல்கள் எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணி ஒரே மாதத்தில் எப்படி உடம்பை கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக கொடுக்கணும்னு சொல்லி பிரகாஷ் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் வெற்றி பெற்றிருக்காரா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். 30 நாள் உடம்பை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு வகையான ஒரு டிப்ஸு இந்த விமர்சனத்தை கடைசியில் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாக கலகலப்பாக போகும். எப்படி அனுஷ்கா அவங்க குண்டா இருக்கிறதுனால எந்த மாதிரி கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்றது மாப்பிள்ளைகளாக எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவை கலந்து டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்த அளவுக்கு மாதிரி செகண்ட் ஆஃப்ல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கதையை சொல்லியிருந்தாருன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஆனால் இவர் நிறைய கிளைக்கதைகள் இடையில பிரகாஷ் ராஜை உள்ள நுழைச்சு அவருக்கு உள்ள என்ன மாதிரி ஏமாத்துறாரு அந்த மாதிரி ஒரு இதை காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்யா இவங்களுக்கு இடையில உள்ள நட்பில் இன்னொரு பொண்ணை உள்ள என்ட்ரி பண்ணுறாங்க சிம்ரான் சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொருத்தர் வர்றாரு. இது மாதிரி நிறைய கிளைக்கதைகள் போய் 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 படத்தோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெருசாக பார்க்குறது மாதிரி போர் அடிச்சிருது. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய சிக்கல். சரி, ஒவ்வொருத்தரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனுஷ்கா பெரிய சலீட். ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக படத்தில் வெயிட்டை ஏற்றி இறக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட பழைய படமான ருத்ரமாதேவியாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், அவங்களோட வேரியேஷன்ஸ் எல்லாமே கதை சூஸ் பண்ணிட்டு எல்லாமே நல்லாவே இருக்குது. ஆனால் அது ஸ்க்ரீனில் வர்றப்ப அது மக்கள் மத்தியில் அவ்வளோ ரீச் ஆகுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்களோட எஃபர்ட்காக வேண்டி இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆர்யா ஹீரோயினுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் இதில் ப்ளே பண்ணியிருக்காரு. என்ன காமெடி தரமாக சொல்கிறேன்னா, அவர் சமீபமான எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போகிற ஒரு நடிகை மாதிரியா இல்லைன்னா என்ன மாதிரி அவர் திங்க் பண்ணுறாருன்னு தெரியல. ஏதோ அவருக்கு ஒரு கதை கிடைச்சா எந்த கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. அவர்கிட்ட யாராச்சும் அவருடைய பழைய படமான நான் கடவுள் இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்து யாராச்சும் போட்டு காமிங்க. போட்டு காமிச்சதுக்கப்புறம் ஓ நம்ம இப்படியாக அந்த கதையெல்லாம் சூஸ் பண்ணோமா அப்படின்னு அவர் திங்க் பண்ணணும். ஒரு நல்ல திறமையான நடிகர் ஆர்யா ஏன் இப்படி அவர் கேரக்டருக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இல்லாத ஒரு படங்களாக பார்த்து பார்த்து எல்லா படங்களும் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப ஒரு மனசு வேதனையான ஒரு நிகழ்ச்சி. இனிமேலாவது நீங்கள் வர்ற காலங்களில் ஒரு நல்ல கதையாக சூஸ் பண்ணுங்க அப்படின்றது உங்களை மாதிரி என்னைய மாதிரி நிறையா பேரோட ஒரு வேண்டுகோள். அனுஷ்காவுக்கு அப்புறம் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினவங்க பார்த்தீங்கன்னா ஊர்வசி. ஒரு அம்மா ஸ்தானத்தில் எப்படி ஒரு பொண்ணை கரையேற்ற முடியும், அதாவது கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு அவங்க படுற அந்த வேதனைகளை அவங்க ஃபேஸில் அப்படி காமிக்கிற ஒரு விதங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு சரி இவங்களுக்காகவும் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வைக்கிது. பிரகாஷ் ராஜ் ஒரு நல்ல ஒரு நடிகர். அவர் இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணல, சும்மா ஒரு சப்பையாக ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு மியூசியம் இந்த இடத்துல மட்டும் வச்சுட்டு ஏதோ பாரதியார் டைலாக்கு அந்த பழைய டைலாக்ஸை பேசிக்கிட்டு சுற்றுற மாதிரி அவரோட கேரக்டர் அந்தளவுக்கு பெரிய வெயிட்டேஜ் இல்லை. அதனால அவரும் பெருசாக சொல்லிக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் கேமராவுக்கு நிராஷா ரொம்ப கலர்ஃபுல்லாக எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த கேமரா ஒர்க் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கு. அடுத்து மரகதமணியின் இசை பாடல்களை விட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவர் 100% கொடுத்துருக்காரு. அது இந்த படத்துக்கு நல்லா சூட்டபுளாக இருக்குது. ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது நல்லாவும் வந்திருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல வந்த கதையிலேருந்து தடுமாறி நிறைய கிளைக்கதைகள் அந்த கதை இந்த கதைன்னு சொல்லி போனது காரணத்தினால இந்த படத்தை அனுஷ்காவுக்காண்டி ஒரே ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட கருத்து. போங்க, பிடிச்சிருந்தா போய் பாருங்கள், இல்லைன்னா வீட்டில் போர்வை பொதிரி படுத்துங்க. அப்புறம் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் கண்ட கருமத்தில் வாங்கி குடிச்சு உடம்பு குறைக்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாமல் நம்ம ஆர்யா ட்விட்டர் பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் சைக்கிளோட ஃபோட்டோ போட்டு எம்எம்டிஎன்ஸ் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக ஆர்யா மாதிரி ஃபிட் ஆகிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைங்க. அப்புறம் இந்த வெப்சைட் வழியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.